இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு 2.5 நிமிஷம் கண்டினியூஸாக வராராம். ஓகே, அவருக்கான காட்சிகளை ரெடி பண்ணி அதை பிரேமலதாட்ட காமிச்சு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவ்வளவு பர்ஃபெக்டாக அதை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த உருவத்தை லைக்கா நிறுவனமும் அஜித்திட்ட ஒரு 20% சம்பளத்தை குறைச்சிங்கன்னு கேட்டதெல்லாம் தகவல். இப்போ அவ்வளோ பெரிய நடிகர்கிட்ட அவர் கால் ஷீட் கொடுக்குறதே பெரிய விஷயங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்குது. அவர்கிட்ட கால் ஷீட்டையும் வாங்கிட்டு குறித்த நேரத்தில் படம் எடுத்து கொடுக்காம அவர் டென்ஷனையும் ஆக்கிட்டு சிவகார்த்தியின் காட்சி எடுத்து முடிச்சிட்டாங்க. ஈசிஆரில் விஜயும் அவரும் சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி. சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் ரஜினி படத்தில் நடிக்கணும்னு பெரிய ஆர்வத்தோட இருக்காரு, இன்னொரு பக்கம் விஜய் படத்தில் நடிக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு தானாவே வந்திருக்கும். இளையராஜா ஸ்டுடியோ ஆரம்பிச்சாரு. அவர் ஸ்டுடியோ ஆரம்பிச்சதே வெளியில தெரியாம இருந்துச்சு. திடீர்னு அவர் வந்து ரஜினிக்கு ஃபோன் பண்ணி எங்கேயா இருக்க வாயா அப்படின்னு சாமி இதோ வரன்ட்டு போய் உட்காந்துட்டாரு. முக்கிய நிலையில உடனுக்குடன் குறிஞ்சிதை வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிலை அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, கோட்ல இருந்தே தொடங்கிடலாம் சார். விஜயகாந்த் இருக்குன்றாங்க, இந்த படத்துல வடிவேல்கிட்ட சொல்ற மாதிரி தான் பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலயமா உள்ள கொண்டு வந்திருக்குன்றாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆல்ரெடி உள்ளே பெரிய பட்டாளம் இருக்கு. பிரபுதேவா அவர்கள் இருக்காங்க, பிரசாந்த் அவர்கள் இருக்காங்க. என்ன சார் நடக்க போறோம்? அவெஞ்சர்ஸ் மாதிரி கிரியேட் ஆக போற இந்த கோட்டு. ஆனால் விஜய் படத்தில் விஜயை தாண்டி இவ்வளோ பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு விஜய் அனுமதிச்சாருங்கிறதும் இன்னொரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா விஜய் படத்தை பொறுத்தளவுக்கு அவர் தான் ரொம்ப எங்கே திரும்பினாலும் விஜயாக தான் இருப்பார், நம்ம ரசிப்போம். பட் இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விஜயகாந்த் விஷயம் நீங்கள் கேட்டது ரொம்ப கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு 2.5 நிமிஷம் கண்டினியூஸாக வராராம். ஓகே, அந்த அவருக்கான காட்சிகளை ரெடி பண்ணி அதை பிரேமலதாட்ட காமிச்சு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவ்வளவு பர்ஃபெக்டாக அதை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த உருவத்தை ரொம்ப அழகாக அது இந்த ப்ரீ கிளைமாக்ஸில் ஒரு 2.5 நிமிஷம் அவர் வராராம். அந்த படத்துக்கே அது ஒரு பெரிய திருப்பு முனையான கேரக்டராக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் அதை தான் விரும்புனாங்க. இப்போ மழை பிடிக்காத மனிதன் படத்தில் வந்து விஜயகாந்த் நடிக்கணும்னு விஜய் மில்டன் கேட்கும் பொழுது அவங்க நடிக்கலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் யூனிட்டோட போயிருக்கிறாரு. அப்பயும் வந்து இல்லை சொல்கிறேன்னு அனுப்பிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் யாருமே இல்லாமல் ஒரு 2 பேர் மட்டும் போய் அதை ஷூட் பண்ணிடுறது அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க. வீட்டிலையே அவர் உட்கார்ந்த பொசிஷன்லேயே நீங்கள் டைம் கொடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய படத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி தள்ளி போட்டு கடைசியாக கோட்டில் கொண்டு வந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா இப்போ படைத்தலைவன் அவர் விஜயகாந்தோடைய மகன் நடிக்கிற படம், அதில் ஏஐ தொழில்நுட்பத்தில் வராரு. ஓகே, விஜயகாந்த் வராரு. ஒருவேளை இதுக்கப்புறம் தான் அந்த யோசனை அவங்களுக்கே வந்திருக்குமோ? வந்திருக்கு போல இருக்கு. ரொம்ப அதுலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை விஜயகாந்த் தான் வந்து ஏற்படுத்துகிறார் படத்தில். ஓகே ஓகே, ஸோ அதெல்லாம் நடக்குது. தொடர்ந்து கேப்டன் அவர்கள் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் சிவகார்த்திகேயன் கேட்டிங்க. ஆமாம் சார், அந்த காட்சியவே எடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப உறுதியாக சொல்லலாம் அவர் நடிக்கிறாருன்ட்டு. சிவகார்த்தியின் காட்சி எடுத்து முடிச்சிட்டாங்க. ஈசிஆரில் விஜயும் அவரும் சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி, அதை எடுத்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அவங்க. சரி, இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் இப்படி தான் நான் கேட்டாகணும். இந்த எல்சி அப்படின்னு ஒரு விஷயம், அந்த மாதிரி வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஏதாவது இருக்க போதா அந்த மாதிரி? ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார்னு நினைக்கிறேன். கோவாவில் சிலம்பரசன் ஒரு படத்தில் நடித்தவர்கள் தொடர்ந்து அடுத்த படங்களில் வருவாங்க. ஆனால் அந்த கேரக்டராக வருவாங்களான்னா கிடையாது. அவர் வந்து ஒரு முன்னெல்லாம் நாடக கம்பெனி இருக்கும், எம்ஆர் ராதா நாடகம்னா அதில் தொடர்ந்து இருப்பாங்க. அப்புறம் மற்ற நாடகம் எஸ்வி சாகர் நாடகத்திலே தொடர்ந்து நடித்தவங்களே நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுமாரி வெங்கட் பிரபு நாடக கம்பெனி மாரி அது எல்லாருமே இருப்பாங்க. பட் அவங்கள எந்த காலத்துலேயும் அவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏற்றத்தாழ்வுகள் வரும், ஆனால் நம்மை சார்ந்தவர்களை நம்ம எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பண்பு. அதை வெங்கட் பிரபு தொடர்ந்து செய்கிறாரு. இந்த படத்துலையும் அந்த குழு அப்படியே இருக்கு. ஓகே, ரஜினிக்கு மகனா நடிப்பாரா சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போயிட்டே இருக்கு. அடுத்த படத்தோட அப்டேட் வரப்போ தான் தெரியும் கூலியில். ஆனால் இதில் என்ன கேரக்டர் சார், என்ன எதிர்பார்க்கலாம்? பிரதர்ஸாக வரப்போகிறாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரப்போகிறாரா அப்படின்றதான். அது என்ன காட்சின்னு தெரியல சார். இதில் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களோட அதாவது பிஸ்னஸ் தான் இங்கே நம்மளுக்கு தோணுது. அது பிஸ்னஸா இல்லை அரசியலாக நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். விஜயாந்த ரசிகர்களையும் உள்ளே இழுத்துட்டார், சிவகார்த்திகேயன் ரசிகர்களையும் உள்ளே இழுத்துட்டாங்க. இந்த பக்கம் வெங்கட் பிரபு, பிரசாந்த், பிரபுதேவா எல்லாரோட ஆடியன்ஸும் என் பக்கம் இருக்காங்க அப்படின்றத ஃபியூச்சரை கணிச்சு தான் இதுக்கெல்லாம் ஓகே சொன்னாரா சார்? இருக்கலாம், எல்லாமே கணக்குகள் தானே. இப்போ நீங்கள் அரசியலுக்கு போயிட்டீங்களோ அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அரசியல் கணக்காக தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. அவரோட சேர்ந்து
அது பேசும்பொழுது அது ஒரு எனர்ஜி தானே. ஓகே. அவருடைய ரசிகர்கள் வந்து விஜய் விரும்புவாங்க. விஜய் தேர்தலில் நிற்கும்போது கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் சினிமா கவர்ச்சி அரசியல் வரைக்கும் போகுமாங்கிறது இதுக்கு முன்னாடி நிரூபிக்கப்படலை எம்ஜிஆருக்கு பிறகு. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கைகள் தான். இந்த நம்பிக்கை நிறைவேறுமா என்னங்கிறத நம்ம போக போக தானே பார்க்கணும். நல்ல 2 விஜய் எப்படி சார் ஒரே படத்தில் நடிக்கிறது? 2 விஜய்னா யாரு? சிவகார்த்திகேயன் தானே சார் அடுத்த விஜயனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து பணம் கொடுத்து அப்படி சொல்ல வைக்கிறாரான்னு நமக்கு தெரியல. பல பேர் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து அவருக்கே இதெல்லாம் சரியில்லைங்கிறது நிச்சயமாக தோணும். ஏன்னா விஜய் வளர்ந்த விதம், அவருடைய வெற்றிகள், அவர் எப்படி படிப்படியாக மேலே ஏறி வந்தாருங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. திடீர்னு அப்படியே இந்த செஸ் போர்டில் இருக்கிற காயினை தூக்கி இங்கே வைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ சிவகார்த்திகேயன் நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே இல்லை. விஜயை விட இன்னும் கூட அதிகமான ஒரு இடத்துக்கு அவர் எதிர்காலத்தில் வரக்கூடும். அதை வந்து நம்ம இப்போயே கணிக்க முடியாது. பட் இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்துட்டாரான்னா இல்லையா? அப்போது ஒரே நேரத்தில் 2 விஜய்ன்னு நீங்கள் சொன்னது கூட விளையாட்டாக தான் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் பல பேர் அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா கொண்டு போகிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இது கூட பரவாயில்ல சார். அடுத்த சிவகார்த்திகேயன் யாரெல்லாம் கூட போட்டி போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், கவினை வந்து அடுத்த சிவகார்த்திகேயன் சொல்லி கவின் அவர்களை அதான் இந்த விஜய் டிவிலேருந்து வர்றவங்க எல்லாரையுமே அடுத்த சிவகார்த்திகேயன், அடுத்த சந்தானம்னு இவங்க பாட்டை வரிசைப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே அவரவர்களுடைய அதிர்ஷ்டத்தையும் உழைப்பையும் பொறுத்த விஷயம். அப்படி இடத்தையும் யாருமே பிடிச்சிடவே முடியாதுங்க. காலம் தீர்மானிக்கணும் அதை. யார் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது, இவரை விட ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் காலத்தின் கையில் இருக்குது. இவங்களா முடிவு பண்ணி இவங்களா ஒரு 10 பேரை விட்டு போகிற இடத்துலலாம் சொல்லுங்கள் பேசுங்கிறதெல்லாம் சும்மா பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும். விஜயின் பிறந்தநாள் அன்று என்ன அப்டேட் எதிர்பார்க்கலாம்? விஜய் பிறந்த நாள் அன்று அரசியல் சம்மந்தமாக ஏதாவது இனிமேல் சொல்லுவார். ஏன்னா இனிமேல் அரசியல் சார்பாக தான் அவர் பேசி ஆகணும். கிட்டத்தட்ட 3/4 கிணறை தாண்டிட்டார். இனி இப்போலேருந்து அப்படியே டியூன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த 2 வருஷங்கிறது ஓடி போயிடும் ஈஸியாக. ஸோ அதனால் அரசியல் தொடர்பாக ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இப்போ புது படத்தினுடைய அறிவிப்பு கூட வரலாம். ஓகே. ஹெச் வினோத் அப்படின்றது அது உறுதியாக எல்லாருக்கும் தெரியாத ஹெச் வினோத் தான் டைரக்டர் அப்படின்றத தெரிஞ்சு வெளிப்படுத்த போகிறாங்க. அவ்வளோதான் இருக்கலாம். ஏன்னா இன்னும் பட நிறுவனம் எதுங்கிறத ஃபைனல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதை வந்து அறிவிக்கலாம். ஓகே. ஹெச் வினோத் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு விவசாயம் சார்ந்த ஒரு கதைக்களம் சொன்ன மாதிரியும் அந்த கதைக்களத்தில் தான் விஜய் அவர்கள் நடிக்கிறதாகவும் ஓகே ஆயிருக்கா? இல்லை, அப்படி ஒருத்தருக்கு சொன்ன கதையை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போக முடியாது. ஏன்னா இப்போ அங்கே போய் அந்த கதையை சொல்லி ஒரு அட்வான்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. கமலஹாசனை வச்சு இயக்கிறது உறுதி தான். ஆமாம்மா, அவங்க ராஜ்கமல்லே என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச் வினோத் ப்ராஜெக்ட் வந்து கைவிடப்படலை சார், தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான். அதே கதை தான், நாங்கள் கொடுத்த அட்வான்ஸை திரும்ப கேட்கல நாங்கள், அது அவர்கிட்ட தான் இருக்குது. கமலஹாசன் சார்பாக வழங்கப்பட்ட ஒரு காரில் கூட தான் போயிட்டுருக்காரு அவர், அந்த காரை கூட நாங்கள் திரும்ப கேட்கலாங்கிறாங்க. அப்போ அந்த நிறுவனத்தோட ஒரு தொடர்பில் இருக்காருன்னு தான் நம்ம அர்த்தம். ஸோ அப்போ அங்கே சொன்ன கதையை எடுத்துகிட்டு வந்து இன்னொருத்தரை வச்சு பண்ண முடியாது சட்ட ரீதியாகவே. ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடும்பொழுது இந்த கதையினுடைய ஒரு 4 வரியோ 10 வரியோ அதில் குறிப்பிட்டு இந்த கதை இதுக்கு தாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது அதை இன்னொரு நடிகருக்கு அவர் பண்ண முடியாது. விஜய்க்கு வந்து டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக தான் சொல்லுவார். இன்னொன்று, ஹெச் வினோத் கையில் 10க்கும் மேற்பட்ட கதைகள் ஃபுல்ஃபில் ஆகியே வச்சுருக்காரு. அவர் வந்து வாய்ப்பு தேடி அலைந்த காலத்திலேயே நிறைய கதைகளை எழுதி பண்டலாக போட்டு மேலே வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் அவர் வந்து ரொம்ப சிரமப்பட வேணாம். ஒன்று பரணிலேருந்து இறக்கி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் விஜய்க்காக கதை சொல்கிறதுக்கு அவர் பெருசாக சிரமப்பட்டுருக்க போகிறதில்ல. அவருக்கு பெரிய சவால் என்னென்னா இதில் அரசியலை கலக்கணும். ஏன்னா இப்போ அரசியல் தொடர்புடைய ஒரு படமாக அதை மாற்றணும், அவ்வளோதான். அதுக்கான ஒப்புதலையும் அவர் வாங்கிட்டார். அதுதான் இவங்களும் வந்து சார் இதுக்கு அரசியல் டச் உள்ள படமாக எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது வேற கதை. ஓகே. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை சீக்கிரம் சந்திப்போம் மிக விரைவில் அப்படின்லாம் விஜயின் அரசியல் நகர்வு கொஞ்சம் தொய்வான மாதிரி இருக்குங்களா சார், இல்லை இனிதான் வேகம் எடுக்கும்? ஓகே. ஏன்னா அவருக்கு இனிமேல் டைமே கிடையாது. இந்த 2 வருஷங்கிறது விறுவிறுன்னு ஓடி போயிடும். நீங்கள் அப்படி கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நிற்கும். ஸோ அப்போ இப்போலேருந்தே நீங்கள் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அதற்கு சரியான இதுன்னா இந்த மாதிரி மாணவர்களை சந்திக்கிறது, அடுத்தடுத்த மாநாடு நடத்துறது, சுற்றுப்பயணம், அதெல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ அவருக்கு கீழே வந்து அவருக்கு இணையான அல்லது அவரை விட சற்று குறைவான தலைவர்கள் யாராவது இருக்காங்களான்னா கிடையாது. விஜயானந்த் மட்டும்தான் இருக்கார். அடுத்த தலைவர்களை அவர் இன்னும் பெருசாக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தலை. அப்போ நீ இந்த மாவட்டத்தில் போய் பேசு, நீ இந்த மாவட்டத்தில் போய் பேசுன்னெலாம் சொல்லிவிட்டு அவர் அளவு உட்கார முடியாது. அவர் தான் இந்த தேரை இழுத்துட்டு ஓடணும். அப்போ இவர் இனிமேல் சுற்றி இவரோடு மேடையில் பேசுகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அறிமுகமாகி 2ஆம் கட்ட தலைவர்களாக 3ஆம் கட்ட தலைவர்களாக உருவாங்க.
அது வரைக்கும் இவருடைய உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கணும். அதை தான் அவர் செய்யவும் போகிறாரு. இப்போ இந்த மாணவர்களை சந்திக்கிறதெல்லாம் வெறும் மாணவர்களுக்கு பாராட்டுங்கிறத தாண்டி அதில் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ ஒரு 100 மாணவர்களை சந்திச்சாருன்னா அந்த 100 மாணவர்களுடைய ஊர் அதை நீங்கள் கணக்கெடுத்துட்டு அந்த ஊர், அப்போ அந்த மொத்த கூட்டமும் போய் விஜயை பார்த்துட்டு வந்துட்டியா, விஜய் என்ன சொன்னார், விஜயோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டியா, வீட்டுக்கு வந்து ஏதோ கல்யாணத்தை விசாரிக்க வருவாங்கல்ல, கல்யாணத்துக்கு வராதவங்க அந்த மாதிரி கிளம்பி வருவாங்க. சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸு, எதிர் தெருக்காரன், பக்கத்து தெருக்காரன் எல்லாம் வருவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜயை பற்றி இவர் சொல்கிற கதைகள் எல்லாமே அங்கே போய் பதியும். அப்போ அது ஓட்டா மாறுங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் தானே. இருந்தாலும் கில்லி படம் ரீரிலீஸே அந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. அதனால வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கலான்ற ஒரு கால்குலேஷனில் விஜய் அந்த முடிவு மாற்றிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் மேலதட்டி இருந்து. இல்லை, அது மாற்றவே மாட்டார். அவருக்கு ஒரு அரசியல் இலக்கு இருக்குது. நடுவில் பல பேர் வந்து அவருடைய மனதை மாற்றுவதற்கான முயற்சிகள்லாம் இறங்கியிருக்காங்க. அதிலெல்லாம் ரொம்ப தெளிவாக தானே இருக்கார் அவர். அவங்களோட போய் சந்திப்பை பெரும்பாலும் தவிர்த்து நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அதை மாறவே கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் அவர். இன்னும் தேர்தல் நெருங்க பல இடையூறுகளையும் அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமாக அதுக்கும் தயாராகி தான் அவர் இருக்கார். எல்லாமே போக போக உங்களுக்கு வந்து நீங்கள் பரபரப்பாகவும் பாருங்கள். அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பாக மாறும்போது பர்டிகுலராக விஜயால் அது இன்னும் பரபரப்பாக மாறும். சிலம்பரசன் அவர்கள் எங்கே இருக்கார் சார், என்ன பண்ணுறார் அப்படின்ற கேள்வி இதுக்கு முன்னாடியே நான் முன் வச்சுருந்தேன். ஆனால் இப்போது தக் லைஃப்பில் இருக்கார். அப்போ அந்த 48 என்னாச்சு, ட்ராப்பா, என்ன நடக்குது அங்கே அப்படின்ற ஒரு விஷயம் தான். எதனால் சார் அந்த 48 டிலே ஆகிட்டே இருக்குது? ஒரு கட்டத்தில் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா இது இப்போதைக்கு வராது அப்படின்றது? அது வெண்டிலேட்டர் இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்க. வெண்டிலேட்டரில் இயங்கிட்டு இருக்குது. அது வந்து அப்படியே எடுத்தால் போயிடுமா இல்லை அப்படியே இயங்குமாங்கிறது தெரியல. பட் அந்த பக்கம் விசாரிக்கும் பொழுது இல்லை சார் அந்த படம் உறுதியாக இருக்குங்கிற தகவலை இன்றளவும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ அவருக்கு தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ், இந்த அட்வான்ஸோடு தான் ஒரு தக் லைஃப் படத்துக்குள்ளே வராரு. அப்போ இந்த படத்துக்கு பேசப்பட்ட சம்பளத்தை அப்படியே அந்த படத்தில் கொடுத்துடலாமா, அதை வந்து கழிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் உள்ளே நடந்துகிட்ருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த சேட்டலைட் ஓடிடி பிஸ்னஸுங்கிறது இன்றைக்கி பரபரன்னு விழுந்துருச்சு கீழே. அது நாட் ஓன்லி சிம்பு, எல்லா நடிகர்களுக்குமே அந்த பிஸ்னஸ் அந்த ஏரியா வந்து படுத்துருச்சு. ஏன்னா கோட்டே டிலே ஆகி தான் சேல் ஆச்சுன்னா. ஆமாம், படுத்துருச்சு. அப்போது ஏற்கனவே வந்து 100 கோடி பட்ஜெட்டு, இந்த 100 கோடியை எப்படி குறைக்கிறதுன்னு அவங்க வந்து ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அதில் ஒரு 30% குறையுது அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அந்த படம். அல்லது இந்த கதையை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு தேசிங் பெரியசாமி வேற ஒரு கதையை பண்ணணும் சிம்பு வச்சு. அப்படி பண்ணால் ஒரு வேளை இந்த ப்ராஜெக்ட் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் சிம்பு வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்கு. இப்போ மாநாடு மாதிரி ஏதாவது ஒரு படம் தான் ஓடும். இப்போ மாநாடு வந்து 100 crore கிளப்புக்கு வந்துச்சு, அதுக்காக எல்லா படமும் வருமானு அர்த்தம் இல்லை, வரத்துக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தக் லைஃப் படத்தில் சிம்புக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான், படம் முழுக்க வர மாதிரி தான் இருக்கார் அவர். ஒருவேளை தக் லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி சிம்புவுடைய மார்க்கெட் தனிப்பட்ட முறையில் உயருதுன்னு வைங்க. இப்போ மாநாட்டில் வந்து ஹிட் அடித்த மாதிரி ஒரு 100 கோடி தாண்டி போகுதுன்னா அப்போ தைரியமாக அந்த படத்தை கையில் எடுப்பாங்க. இன்னொன்று இந்த ஓடிடி நிறுவனத்தோட டிஜிட்டல் நிறுவனத்தோட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்துவாங்க. சார் இப்போ இவர் படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருச்சு, என்ன சொல்கிறீங்க, இந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா, நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு ஆரம்பித்து அங்கே ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் வந்துச்சுன்னா இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் மாநாடு பற்றி பேசும்பொழுது வெங்கட் பிரபு அடுத்த படம் சிவகார்த்திகேயன் வச்சு தான் எடுக்க போகிறது உறுதி ஆயிடுச்சிங்களா சார்? ஆமாம், உறுதி. ஓகே, அதுக்கான அட்வான்ஸ் மாதிரியோ இல்லை அக்ரிமெண்ட் மாதிரி தான் இந்த கோட் படத்தில் அவர் உள்ள நடிக்கிறதா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் ரஜினி படத்தில் நடிக்கணும்னு பெரிய ஆர்வத்தோடு இருக்கார், இன்னொரு பக்கம் விஜய் படத்தில் நடிக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு தானாகவே வந்திருக்கும். ஏன்னா இப்போ அவருடைய கரியர் இன்றைக்கி மேலே இருந்தாலும் அதை மேலும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது தான் அவருடைய லட்சியமாக இருக்கும். அப்போ ரஜினி ரசிகர்களை அவருக்கு ரசிகர்களாக மாற்றுறது, விஜய் ரசிகர்களை அவருக்கு ரசிகர்களாக மாற்றுறது எல்லாம் இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்போ விஜய்க்கு சிவகார்த்திகேயனால் வந்து ஒரு அரசியல் பலன் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஓகேங்க வரட்டுமே அப்படிங்கிறாரு. இவருக்கு விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு சாதகமாக அந்த கூட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா இவருடைய படங்கள் இன்னும் வேகமாக ஓடும். ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் அடிப்படையில் பண்ணுறது தான். நான் அதான் சார் கேட்க வந்தேன், இவர் அவரை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அவரை இவர் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் மியூச்சுவல் தான், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அஜித் அவர்கள் தீபாவளியும் என்னதான் பொங்கலும் என்னதான் அப்படின்ட்டு வேகம் எடுக்கும் அஜித்குமார் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட 10ஆம் தேதியிலும் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டு இருக்குலாம் கேள்விப்படுறோம். இல்லை, அங்கே எலெக்ஷன் நடக்குது, அதனால் இப்போதைக்கு
ஷூட்டிங் நடக்கலைன்னு தான் சொல்கிறாங்க. போய் ஆரம்பித்து ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டாங்க. வந்து மறுபடியும் இன்னொரு முறை போகிறதா தான் அவங்க ஷெட்யூல் படி சொல்கிறாங்க. அதுக்கும் என்னதான் சார் இல்லை இல்லை, ஆந்திராவில் எலெக்ஷன் ஆமாம், எலெக்ஷன் முக்கியமான காரணம். ஆமாம், ஏதாவது ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு தான். அது சினிமாவில் சகஜம்தான், அதை வந்து சொல்ல முடியாது. பட் விடாமுயற்சி இடையூறுங்கிறது அவர் அஜித்தே நினச்சி பார்க்காத ஒரு இடையூறு. அது ஆரம்பத்துலேருந்து எங்கெங்கேயோ போய் எப்படியோ போயிட்டே இருக்கு. இன்னமும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லையே. இப்போ அவரே வந்து லைக்காட்டா கொஞ்சம் கோபமாக இருக்கிறதெல்லாம் தகவல் இருக்குது. லைக்கா நிறுவனமும் அஜித்திட்ட ஒரு 20% சம்பளத்தை குறைச்சிங்கன்னு கேட்டதெல்லாம் தகவல் இருக்குது. இப்போ அவ்வளோ பெரிய நடிகர்கிட்ட அவர் கால் ஷீட் கொடுக்குறதே பெரிய விஷயங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலமை இருக்குது. அவர்கிட்ட கால் ஷீட்டையும் வாங்கிட்டு குறித்த நேரத்தில் படம் எடுத்து கொடுக்காம ஒரு டென்ஷனையும் ஆக்கிட்டு இப்போ போய் ஒரு 20% சம்பளத்தை குறைங்கன்னா அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். ஸோ இப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து அஜித்தை நிறுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு காரணமாக இவங்க சொல்கிறது என்னென்னா, அஜர்பைஜான் நாங்கள் ஷூட்டிங் போனதே உங்களால் தான். ஓகே, இப்போ இல்லைன்னா நாங்கள் வேற ஒரு இடத்துல அந்த ஷூட்டிங் எடுத்திருப்போம். நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்காக நாங்கள் போய் தான் எங்களுக்கு இவ்வளவு செலவாயிருச்சு. அது அஜித் அவர்கள் சொன்னது. ஆமாம், அவர் தான் அந்த ஐடியாவை கொடுத்துருக்குறாரு. இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா வேர்ல்டு முழுக்க சுற்றினவரில் அவர் போகிற இடங்கள்லாம் இப்போ படமாக தானே பார்ப்பார். இப்போ நம்ம படத்தில் இப்படி ஒரு காட்சி இருக்குது, அதை இங்கே எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும் இல்லையா. ஸோ அதை அவர் சொல்லி தான் இப்போ அங்கே போனது. இப்போ உங்களால் எங்களுக்கு இவ்வளோ செலவாயிருச்சு, நீங்கள் குறைங்கும்போது டென்ஷன் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரி விடாமுயற்சியில் ஒரு இடையூறு பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பேர்டனை எடுத்து வச்சுட்டாரு. இது இருக்கட்டும், நம்ம இதை முடிச்சுட்டு வருவோன்ட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டார். இதற்கிடையில் லைக்கா நிறுவனம் தன்னை சரிப்படுத்திக்கிட்டு பொருளாதார ரீதியாக, சார் நாங்கள் எல்லாமே ரெடியாக இருக்கோம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா அன்னைக்கு சூழ்நிலைக்கு டேட்டை ஒதுக்க முடியுமான்னு பார்த்துட்டு வருவார். இல்லைன்னா இந்த படத்தை முடிச்சுட்டு தான் போவார். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் விஜய்கிட்ட கதை சொன்னாருங்களா சார்? கடந்த 69 அவர் பண்ணுற மாதிரி இருக்கும்பொழுது கதையை ஷேர் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக. கதை ஏற்கனவே அவர் சொன்ன கதை வந்து ஒரு மாதிரி இந்த கேங்ஸ்டர் கதை மாதிரி இருக்குது. ஓகே, அதனால் அது வேணான்னு விஜய் சொல்லியிருக்கிறார். ஸோ அதுதான் நடந்திருக்கு. உறுதியாக அவர் வேணான்னு சொல்லிட்டார். பட் அந்த கதை சொன்னதெல்லாம் உண்மை. அந்த கதை தான் சூர்யா பண்ணுறாரோ? இல்லை, அப்படி இருக்கு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவர் பண்ணலன்னா இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஒரு கதையில் வந்து இவரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருவாங்க. அது அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது. சில டைரக்டர்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கதைக்குள்ளேருந்து என்னால் இன்னொரு கதைக்கு போகிறதுக்கே 2 மாதம் ஆகும் சார். அந்த கதைக்குள்ளேயே வாழ்ந்துருவாங்க அவங்க. திடீர்னு போய் சார் இம்மீடியட்டாக இந்த படம் நீங்கள் முடிச்சிட்டிங்க, அடுத்த வாரத்துலேருந்து நம்ம அந்த படத்துக்கு போகணுன்னு கூப்பிட்டா மன ரீதியாக அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. என்னால் முடியாது சார்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அநேகமாக எல்லா நடிகர்கள், எல்லா இயக்குனர்களும். இப்போ கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு கதையை விஜய்க்காக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே தூக்கி அதுக்குள்ளே வேற ஒரு நடிகரை ஃபிக்ஸ் பண்ணலான்னா அப்படிலாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஏன் அதில் சூர்யா அவர்களை பற்றி கேட்டேன் அப்படின்னா, விஜய் ஒரு பக்கம் அரசியலில் கட்சி பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, வேகமாக போயிட்டுருக்காங்க. சமீபத்தில் நான் ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், சூர்யா அவர்களும் வேகம் எடுக்கிறாரு. வார்டு வைஸா, எல்லா மாவட்டம் வைஸா லிஸ்ட் எடுங்க, எல்லாருக்கும் எல்லா அரசியலையும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுங்க அப்படின்ட்டு அவரும் ஒரு பக்கம் வேகம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க. என்ன காரணம் சார்? எதனால்? அவருக்கு ஆக்சுவலாக வந்து சமூக நலன் குறித்த ஒரு அக்கறை எப்பவுமே இருக்குது. ஆமாம். அவர் வந்து இந்த அரசியல் ஆசையெல்லாம் இல்லாத காலத்திலே, அதான் விஜய்க்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நடிகர்களுக்கோ பெருசாக இவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துடுவாங்கலாம் ஒரு காதில் எதையுமே வாங்காமல், நாம் வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அகரம் ஆரம்பிச்சதே அவங்க தான் நினைக்கிறேன். ஆமாம். அதன் மூலம் ரொம்ப சிறப்பான பணி நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து நீங்கள் இம்மி அளவும் குறை சொல்லவே முடியாது. அப்படி ரொம்ப நேர்த்தியாக அதை கொண்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு காரணம் வந்து பின்னாடி அரசியலில் இதெல்லாம் நம்ம சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் பெருசாக பலன் அடைஞ்சிடலாங்கிறதெல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. இந்த பணியை இன்னும் ரொம்ப வைடாங்களாக பண்ணணும் அப்படின்னா அது அரசியல் கை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வரலாம். ஸோ அதனால் அவர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரில. பட் அவருக்குள்ள அந்த அரசியல் ஆசை இப்போ சமீப காலமாக தான் வந்திருக்கிறதா நான் நம்புகிறேன். ஓகே, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக அவருடைய ரசிகர்கள் அந்த மாவட்ட நிர்வாகிகளை பார்க்கும்பொழுது, யாரெல்லாம் எனக்காக உழைக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமான எதிர்காலம் ப்ரைட்டாக இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்கிறத நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறீங்க, அதற்கான புரிதல் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அடடா அன்னைக்கே சொன்னாரேன்னு தோணுங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு அவர். நீங்கள் வந்து உங்களுக்கான எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நீங்கள் பாட்ட உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்கிறார். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு கணக்கு ஒன்று இல்லாமல் அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இன்னொன்று வந்து பொது மேடையில் மைக்கை பிடிச்சி நான் வர வேண்டிய நேரத்தில் வருவேன்லாம் பொய் சொல்லலை அவர். அவருடைய தளபதிகளை அவர் தயார்படுத்துகிறார். நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி
இப்போ இந்த வெள்ள நேரத்தில் அவங்க ஹெல்ப் பண்ண எல்லாருலேயும் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ வந்து யாரோ நம்ம ரசிகன் வெள்ளத்தில் எங்கே இருந்தால் காசு வாங்குறான், யாருக்கோ கொடுக்குறான், நமக்கு என்ன இருக்குது, பேர் நம்ம பேர் வருது அப்படின்னு இல்லை. அவர் யார் என்ன செய்கிறாங்கன்னு கண்காணிச்சுட்டே இருக்கார். அதில் ஒருத்தர் வந்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விலங்குகள், நாய், பூனை, இந்த மாதிரி விலங்குகள் இருக்கு இல்லையா, இதில் தேடி தேடி கொண்டு போய் உணவு கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு. அந்த அந்த நாய் இதுலாம் அப்புறம் ரொம்ப தண்ணியில் தத்தளிச்சதை ஒரு வண்டியில் போட்டு ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் நிலத்தில் விட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் கவனிச்சுட்டே இருந்து அவருக்கு தனியாக ஒரு பரிசை கொடுத்து அவரை தனியாக பாராட்டியிருக்காரு. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் அவர் கவனிச்சுட்டே இருக்காருன்னா ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. சும்மா வந்து அப்படி பண்ணிட முடியாது. இன்றைக்கி அவர் ரசிகர்களுக்கு, ரசிகர் மன்ற தளபதிகளுக்கு அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறதுனால அவங்களும் நிச்சயமாக அவர் வந்துடுவாருங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருக்காங்க. சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கும். ஓகே. இப்போ நாளைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக அங்கே வந்து நின்றுட்டார். விஜய் அடித்து தகர்த்துக்கணும், வேறு வழியே கிடையாதுன்னா எதிர்கட்சிகளோ அல்லது ஆளுங்கட்சியோ அவரளவுக்கு இங்கே ஒரு ரசிகர் பலம் உள்ள ஒருத்தரை தூக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும், அரசியல் கணக்கு தானே. ஸோ அதுக்கு ஒரு வேளை தன்னை தயார்படுத்திக்கிறாரு என்ன. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். இளையராஜா அவர்கள் நிறைய விமர்சனம் சுற்றிக்கிட்டே இருக்குது, எங்கேயாவது ஒரு எண்டு கார்டு போடுமே அப்படின்னு முடிச்சு விடலாம்ல சார்? இல்லைங்க, அவருடைய உரிமையை கேட்குறாரு. அதை வந்து நம்ம எந்த இன்டர்வியூலையும் நம்ம குறைய சொல்லலை. சரி. ஏன்னா அவர் சட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்குறாரு. என் படத்துக்கு என் பாடல்களை நீங்கள் எங்கேயாவது பயன்படுத்துனீங்கன்னா அதுக்கு என்கிட்ட ஒரு ராயல்ட்டி கொடுத்துருங்க, இல்லைன்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்டு பயன்படுத்துங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்ற இடம். சட்டம் தப்பாக இருக்குது. சட்டம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தில் இருந்து அதை கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ அதை செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம். அவங்க என்ன பண்ணணும், நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி வர்ற ராயல்ட்டியில் எங்களுக்கு 50%, மீதி 50%த்தை அவங்க யார் வேணாலும் பிரிச்சுட்டு போட்டோம், எங்களுக்கு 50% கொடுங்கன்னு போய் நிற்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம் ராயல்ட்டி பிரச்சனையில். இன்னொன்று, வைரமுத்துக்கும் அவருக்குமான பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2 பேருமே அமைதி ஆகிட்டாங்க. இப்போ வைரமுத்து அதை பற்றி எங்கேயுமே பேசுகிறதில்ல. இப்போ சமீபத்தில் எங்கேயோ செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அதை பற்றி பேசாதீங்கன்னு அவர் கடந்து மதுரையில். அதே மாதிரி இளையராஜா ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்பொழுது அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் யாரையுமே கண்டுக்கல. அவர் பாட்ட சரணி ஏறி காரில் ஏறி போயிட்டார். அப்போ அவரும் வந்து பேசக்கூடாதுன்னு இருக்கார். அப்போது அதை பற்றி நம்ம பேசுகிறது அவ்வளோ உகந்ததாக இருக்காது. இனிமேல் அவங்க எங்கேயாவது பேசுனாங்கன்னு வேணால் நம்ம சொல்லலாம், நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய தகுதிக்கு இது அழகான்னு நம்ம கேட்கலாம். இப்போதைக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரச்சனையை அவங்களே முடிச்சிட்டாங்க, இனிமேல் பேச போகிறதில்ல. இந்த ராயல்ட்டி விஷயத்தில் தான் இளையராஜா மீது ஒரு பெரிய கோபம் இருக்குது. எல்லா இசையமைப்பாளர்களும் ராயல்ட்டி வாங்குறாங்க, இளையராஜா மட்டும் வாங்கலை. அவங்கெல்லாம் ஐபிஆர்எஸ் அமைப்பு கீழே இருக்கிறதுனால அந்த அமைப்பே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருது. இவர் தனியாக இருக்கிறதுனால இவர் போராடுறாரு, அவ்வளோதான் அதில் உள்ள விஷயம். பல பேர் வந்து பணத்தாசை பிடிச்சிடுச்சு, பேராசை பிடிச்சிடுச்சு, பணத்துக்கு ஏன் அப்படி கடந்து அலையிறன்லாம் திட்டுறாங்க. அதில் நியாயமும் இருக்குது. உங்களுக்கு வயசு 84 ஆகி போச்சு, நீங்கள் ஒருத்தர் சட்டையை பிடிச்சி பிடுங்கி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் 3ஆம் மனிதர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்களே ஒரு வேலையை செய்யும்போது அது கண்டும் காணாமலும் இருந்துடலாம்ல, அதுதானே பெருந்தன்மை. இப்போ ரஜினி படத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க. ரஜினி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், உங்களை வந்து சாமின்னு இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டா ஓடி வராரு. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இளையராஜா ஸ்டுடியோ ஆரம்பித்தார். அவர் ஸ்டுடியோ ஆரம்பித்ததே வெளியில் தெரியாமல் இருந்துச்சு. திடீர்னு அவர் வந்து ரஜினிக்கு ஃபோன் பண்ணி எங்கேயா இருக்க வாயா அப்படின்னோடனே சாமி இதோ வரன்ட்டு போய் உட்காந்துட்டார். அந்த ஸ்டில்லு வெளியில் வருது, இளையராஜா ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் செய்தி பெருசாக வருது. அப்போ அந்த உரிமையான இடத்துல அவரை வச்சுருக்கீங்கல்ல, அவர் தானே உங்கள் படத்தை எடுத்து உங்கள் பாட்டை எடுத்து பயன்படுத்துகிறாரு. ரஜினிக்காக விட்டுட்டு கண்டுக்காமல் போங்களேன். இதைத்தான் நம்ம கேட்குறோம். அதுக்காக அவர் கேட்டது தப்புலாம் நம்ம சொல்ல வரல, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சில இடங்களில் இவன் நம்ம ஃப்ரெண்டு, இவன் நம்ம சொந்தக்காரன், இவன் நம்ம ரத்தம்னு நீங்கள் விலைக்கு போகணும். அது போக மாட்டேங்கிறீங்களேங்கிற வருத்தம் தான் நமக்கு எல்லாருக்குமே. அதுதான் சார் இருக்குது. பாப்பா சார் அதுக்கான தீர்வு என்ன கிடைக்கும். இதுக்கடையில் ஒன்று சொல்லணும். இப்போ அவர் எப்போவோ தயாரிப்பாளர் தானு வந்து இளையராஜா தயாரிப்பாளர் காசு கொடுத்தாருன்னு ஏதோ மேடையில் பேசியிருக்காரு போல. அப்படிலாம் எதுவுமே அவர் கொடுத்த மாதிரி எனக்கு கலை நிகழ்ச்சிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததாகவும், கலை நிகழ்ச்சி நடத்தினது தயாரிப்பாளர் சங்க பணத்தில் நடத்தினாங்க. அதுவே லாஸ் ஆகி இளையராஜாவுக்கு 50 லட்ச ரூபா பில் பெண்டிங் வச்சுட்டாங்க பாக்கி. இளையராஜா என்ன பண்ணாரு, இந்த 50 லட்சத்தை கொடுக்குறீங்களா இல்லை ப்ரெஸ் மீட் வச்சு உங்களை பணத்தை கொடுக்கலன்னு நான் சொல்லவான்னு கேட்ட உடனே தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் சில பேர் உட்காந்து இளையராஜாட்ட போய் சார் இது மாதிரி முடியாமல் போயிடுச்சு சார், காசு இல்லை சார்லாம் சொல்லி கெஞ்சி ரைட்டாக பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் அவர் காசை அவர் வாங்கிட்டு தான் பண்ணி கொடுத்தாரு.
தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அவர் ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை. டான் வந்து எப்போவுமே வண்டியாக போய் சொல்லுவார். ஸோ அன்னைக்கு ஏதோ ஓட்டு வாங்குறதுக்காக அவர் போய் சொல்லிட்டாரு. இன்னொன்று வந்து இந்த இசை நிகழ்ச்சி நடத்தி 100 கோடி ரூபா கொண்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் டெபாசிட் பண்ணிட்டு தான் நான் பதவி விட்டே போவேன்னு சொன்னார் டான். அங்கே என்ன இருக்குன்னு போய் பாருங்கள், 100 கோடி ரூபா எங்கே அவர் வச்சாருன்னு பாருங்கள். ஸோ அதனால் பழைய காணொலிகளை பார்த்து எடுத்து போட்டு நம்மளை திட்டிகிட்டு இருக்கானோ, டேய் இளையராஜா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா, தெரியாமல் பேசிட்டு இருக்கேடா, நானே தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன், எனக்கு ஒரு பைசா கூட வரல. ஸோ அதனால் அப்படி சொல்வதெல்லாம் பொய்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். சிறப்பு. அதுதான் சார் தீர்வு இனிமேட்டு தான் தெரியும். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னொரு உங்களுக்கு சந்திக்கும் முறை உணர்ந்து எடுப்பேன். நான் முரளி. நன்றி, வணக்கம்.